வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அருளாளர் ஜோசப் வாஸ் அடிகளார் இன்று புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். காலிமுகத்திடலிலும் மடுவிலும் நடைபெற்ற பரிசுத்த பாப்பரசரின் விசேட ஆராதனைகளில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. ஊவா மாகாண முதலமைச்சர் பதவி ஹரின் பெர்னாண்டோவிற்கு. தேர்தலுக்கு முன்னர் திவி நெகும நிதியத்திலிருந்து 146 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக சமுர்தி சங்கம் குற்றச்சாட்டு. விமல் வீரவங்சவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. විමල් වීරවංශ ඇමැත්තුමාව හිටපු ඇමැත්තුමාව ජාතික නිදහස් පෙරමුණේ නායක විමල් වීරවංශ මැතිතුමාව අත්අඩංගුවට ගැනීමේ සැලැස්මක් තිබෙන බව අපට පේනවා. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் அருளாளர் ஜோசப் வாஸ் அடிகளார் இன்று புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையால் காலிமுகத்திடலில் இன்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருப்பலியின் போது ஜோசப் வாஸ் அடிகளார் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அப்போஸ்தகரான ஜோசப் வாஸ் அடிகளாரை புனிதர் நிலைக்கு உயர்த்தும் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக நேற்றிரவு முதல் இன்று காலை வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் காலிமுகத்திடலில் அணிதிரண்டிருந்தனர். திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை 7:15 அளவில் திருத்தந்தை தமது பரிவார கர்தினால்களுடன் காலிமுகத்திடலுக்கு வருகை தந்தார். பாப்பரசரை வரவேற்கும் நோக்கில் இலங்கை கலாசாரத்தை பிரதிபலிக்கும் பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிறிய வழியில் திருச்சபை பயணிக்க திறந்த வாகனத்தில் காலிமுகத்திடல் முழுவதும் சென்ற திருத்தந்தை அங்கு கூடியிருந்தவர்களுக்கு ஆசி வழங்கினார். இந்த விசேட திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக கூடியிருந்த விசேட தேவையுடைய சிறார்களையும் பரிசுத்த பாப்பரசர் உவகையுடன் ஆசிர்வதித்தார். பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருப்பலிக்காக அமைக்கப்பட்டிருந்த விசேட பீடத்தில் பிரசன்னமாவதற்கு முன்னதாக கொழும்பு மாநகர மேயர் பாப்பரசரை சந்தித்து சம்பிரதாயங்களை நிறைவேற்றினார். பின்னர் பவனியாக அழைத்துச் செல்லப்பட்ட திருத்தந்தை திருப்பலியை ஆரம்பித்தார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இலங்கை விஜயத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றான அருளாளர் ஜோசப் வாஸ் அடிகளாரை புனிதர் நிலைக்கு உயர்த்தும் நிகழ்வு இதன்போது இடம்பெற்றது. இலங்கை வாழ் மக்களுக்கு இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இலங்கையின் முதலாவது புனிதராக ஜோசப் வாஸ் அடிகளார் இன்றைய தினம் திருநிலைப்படுத்தப்பட்டார். அந்த வகையிலே காலி முகத்திடலிலே நடைபெற்ற திருப்பலியில் பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருத்தந்தை கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். அதே போன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான குருமார், அதே போன்று பக்தர்கள்
பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் தான் இந்த தினம் இந்த திருப்பலி பூஜை ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை பரிசுத்த பாப்பரசர் மடு திருத்தலத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு கூடியிருக்கும் மக்களுக்கும் ஆசி வழங்கவிருக்கின்றார். இது தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். நான் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, காலி முகத்திடலில் இருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக. இலங்கையில் ஆற்றிய சேவைக்கு மதிப்பளிக்கும் வகையில் அருளாளர் ஜோசப்பாஸ் அடிகளாரை கண்டி மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு வியானி பெர்னாண்டோவினால் திருத்தந்தையிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. Holy Mother the Church beseeches your holiness to enroll Blessed Joseph Vaz among the saints, that he may be invoked as such by all the Christian faithful. Dio Patri Onnipotenti, preces nostras, per Iesum Christum levemus, odiate Mariae Virginis, et omnium santorum suorum intercessione, sua gratia sustiniat, ecco soleniter actuarissumus. ஜோசப்பாஸ் அடிகளார் 1651 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 திகதி இந்தியாவின் கோவா செல்செட் பிரதேசத்தில் பிறந்தார். 1676 ஆண்டு பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். ஜோசப்பாஸ் அடிகளார் 17ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்கத்தின் மறையுண்மைகளை எடுத்துக் கூறுவதற்காகவும் போதனைகளை பிரசங்கம் செய்வதற்காகவும் பல இன்னல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் இலங்கை முழுவதும் பயணித்து துணிவுடன் நற்செய்தி போதித்துள்ளார். ஜோசப்பாஸ் அடிகளார் யாசகர் போன்று மாறுவேடம் பூண்டு நற்செய்தியை போதித்துள்ளார். 1711 ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் திகதி தனது 60வது வயதில் ஜோசப்பாஸ் அடிகளார் கண்டியில் நித்திய இளைப்பாறினார். அருளாளர் ஜோசப்பாஸ் அடிகளாரை புனித நிலைக்கு உயர்த்தும் திருப்பலியின் போது திருத்தந்தை மறையுரையாற்றினார். In Saint Joseph we see a powerful sign of God's goodness and love for the people of Sri Lanka. புனித ஜோசப்பாஸ் அடிகளாரை சிறந்த சேவையாளரை போன்றே இலங்கை மக்களுக்கான மிகச்சிறந்த வலுவான நன்மைகள் மற்றும் பேரன்பிற்கான அடையாளமாக காண்கின்றோம். மக்களின் நன்மைக்காகவும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜோசப்பாஸ் அடிகளார் பல்வேறு திருப்பு முனைகளுக்கு காரணமாக அமைந்த ஆசானாகவும் சமூகத்துக்கு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார். பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கத்தோலிக்க மதத்திற்கமைய மேம்படுத்திய பெருமை அவரை சாரும். தேவ சபையை அன்பால் நிரப்புவதற்கு இந்த செயற்பாடுகள் துணை புரிந்தன. ஜோசப்பாஸ் அடிகளார் சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதுகாத்து சமாதானத்தை ஏற்படுத்தும் முறையை சுட்டிக்காட்டினார். ஆகையால் என்றும் ஒரே வகையான அன்பு செலுத்தக்கூடிய நிலையை அடிகளாருக்கு இறைவன் வழங்கியுள்ளார். இலங்கையில் கத்தோலிக்கம் பிரபல்யம் அடைவதற்கு அடிகளார் ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். Following the example of Saint Joseph Vaz, the Christian of this country might be confirmed in the faith and make an ever greater contribution. அதன் பின்னர் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை திருத்தந்தைக்கு நன்றி தெரிவித்தார். Over and above the gift of your presence on this soil, you have given us. நீங்கள் இந்த பூமியில் காலடி பதித்த பரிசை விஞ்சும் வகையில் எமக்கு புனிதர் ஒருவரையும் பரிசளித்துள்ளீர்கள். புனிதர் ஜோசப் வாஸ் என்னும் இந்த பரிசு குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அண்மை காலமாக நாம் பெருமளவு கண்ணீரை சிந்தியுள்ளோம். அதிகளவு உயிர்களை காவு கொண்டு எமது வளங்களை அளித்த உள்நாட்டு மோதலே இதற்கு காரணமாகும். அந்த துன்பமான வரலாற்றில் இருந்து விடுபடுவதற்கு இன்று நாம் முயற்சிக்கின்றோம். எமக்கு நல்லிணக்கம், சமாதானம் மற்றும் உண்மையான முன்னேற்றம் ஏற்படுகின்ற யுகமே தேவைப்படுகின்றது. உண்மையில் எமது மனங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு எமக்கு உதவி புரியுமாறு நான் தங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான வன்முறைகளுக்கு மன்னிப்பு கோருவதற்கான சக்தியை வழங்குங்கள். அந்த துயரமான வரலாற்றை மறந்து முதலால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சக்தியை பெற்றுத் தாருங்கள். எமக்கு மிகவும் விரைவாக சமாதானம் என்ற ஆச்சரியத்தை பெற்றுக் கொடுக்குமாறு சுவர்க்கத்தில் இருந்து உதவி புரியுமாறு புனித ஜோசப் வாசிடம் மன்றாடுங்கள். எமக்கிடையிலான அனைத்து வேறுபாடுகளையும் புறந்தள்ளி உண்மையான முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியாகிய இலக்குகளை அடைவதற்கு உறுதுணை புரியுங்கள். For all its people,
irrespective of all our differences. பரிசுத்த பாப்பரசர் வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடுமாதா திருத்தலத்தில் இன்று மாலை இடம்பெற்ற விசேட ஆராதனைகளில் கலந்து கொண்டார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு ராயப்ப யோசப் ஆண்டகையினால் பரிசுத்த பாப்பரசர் வரவேற்கப்பட்ட பின்னர் வீதியின் இருமரங்கிலும் கூடியிருந்த மக்களுக்கு அவர் ஆசி வழங்கினார். In Argentina, we have no ordinary of their own right. It is really a common sight wherever the Holy Father goes. He has so much of love for children, and the way he takes them on to him, caresses them, kisses them, and show their affection. The proud mothers really offer their children to the Holy Father for blessings. அதன் பின்னர் திருத்தந்தை மடுமாதா திருத்தலத்துக்குள் பிரவேசித்தார். மருதமடு அன்னையின் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு திருப்பயணியும் தன் சொந்த வீட்டிலே இருப்பதை போல உணர முடியும். தமிழர்களும் சிங்கள மக்களும் இலங்கையராக ஒரே குடும்பத்தின் உறுப்பினராக இங்கு வருகை தருகின்றனர். தமது இன்ப துன்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றனர். இலங்கை நாட்டின் இதயத்தையே பிளந்த நீண்டகால போரினால் துன்பப்பட்ட குடும்பங்கள் இன்று இங்கே பிரசனமாக இருக்கின்றன. இலங்கை வாழ் மக்களை கடந்த கால மற்றும் நிகழ்காலத்தின் அனைத்து ஆபத்துகளிலும் இருந்து காப்பாற்றி வருவதற்கு இன்று நாம் அவருக்கு நன்றி கூறுகின்றோம். உடைந்த உள்ளங்களிலே அமைதியை மீண்டும் தரக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இயேசு மற்றும் அவே. நமது பாவங்கள் மற்றும் இந்நாடு எதிர்கொண்ட அனைத்து தீமைகளுக்கும் பரிகாரம் செய்ய தேவையான அருளையும் நாங்கள் வேண்டுகின்றோம். மடுமாதா திருத்தலத்தின் விசேட ஆராதனைகள் பரிசுத்த பாப்பரசரின் தலைமையில் ஆரம்பமானது. And the Holy Spirit. Amen. Peace be with you. Freedom. We want to ask Mother Mary to accompany with her prayers the efforts of Sri Lankans from both Tamil and Sinhalese community to rebuild the unity which was lost. Her statue came back to her shrine of Madhu after the war. We pray that all her Sri Lankan sons and daughters might now come home to God in a renewal spirit of reconciliation and fellowship. இதன்போது இலங்கை விஜயத்தை நினைவு கூறும் வகையில் பரிசுத்த பாப்பரசருக்கு மடுமாதாவின் உருவச்சிலையொன்றும் வழங்கப்பட்டது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இன்று மடுத்திருத்தலத்திற்கான விஜயத்தினை ஈடுபட்டிருந்தார். இன்று மாலை 3:15 அளவில் மடுத்திருத்தலத்திற்கு விமானப்படைக்கு சொந்தமான விசேட ஹெலிகாப்டரின் மூலம் வருகை தந்திருந்தார். விசேட ஹெலிகாப்டரில் வருகை தந்து பின்னர்
இங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அவர் ஆசீர்வாதம் வழங்கினார். அதன் பின்னர் மடுத்திருத்தலத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இந்த விசேட ஆராதனைகளின் பின்னர் அவர் பக்தர்களை ஆசீர்வதித்து அவருக்கு மாதாவின் உருவம் தரித்த ஒரு சிலையும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக மடு திருத்தலத்திலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்ட ஹரின் பெர்னாண்டோ இன்று மாலை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஊவா மாகாண ஆளுநர் சி நந்தமெத்யூ முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஹரின் பெர்னாண்டோ இன்று மாலை சுபவேளையில் ஊவா மாகாண சபை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஊவா மாகாண சபையின் 18 உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட எதிர்க்கட்சிக்கு கிடைப்பதாக ஊவா மாகாண ஆளுநர் குறிப்பிடுகின்றார். எதிர்க்கட்சியின் 12 பேரும் ஆளும் தரப்பின் 6 பேரும் ஹரின் பெர்னாண்டோவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். ஊவா மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் ஹரின் பெர்னாண்டோ தமக்கு ஆதரவு கிடைப்பதாக கடிதம் மூலம் தமக்கு அறிவித்துள்ளதாக நந்த மெத்யூ நேற்று குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளவர்களுடன் தனிப்பட்ட முறையில் தொலைபேசி மூலம் கலந்துரையாடியதை அடுத்து ஹரின் பெர்னாண்டோவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக ஆளுநர் தெரிவித்தார். දැන් හරිද කියලා අහපු කට්ටියට අන්තිමට කියන්න ඕනේ දැන් හරියටම හරි. சரியா என்று கேட்டவர்களுக்கு இறுதியாக சொல்ல வேண்டியது முழுமையாக சரி என்பதுதான். எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய முன்னாள் அரசாங்கத்தில் இருந்து இந்த அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தை மாகாண சபையின் ஊடாக முன்னெடுப்பதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். முன்னாள் முதலமைச்சருக்கும் அவரது சேவைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவரையும் இணைத்துக் கொண்டு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட தயார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். සම්බන්ධ කරගෙන මේ පළාතට වෙන හොඳ සියලු දේටම අපි එකතු වෙලා කටයුතු කරන්න අනිවාර්යෙන් අප කැප වෙනවා කියලා පොරොන්දු වෙනවා. நேற்றைய மாகாண சபை அமர்வில் கலந்து கொள்ளாத ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட உறுப்பினர்கள் சிலர் மாகாண ஆளுநர் நந்த மெத்யூ சந்தித்ததோடு ஆளும் கூட்டமைப்பின் 5 உறுப்பினர்களின் சத்திய கடதாசியையும் ஆளுநரிடம் வழங்கினர். இன்றும் ஆளும் தரப்பிலிருந்து மேலும் ஒருவர் சத்திய கடதாசி வழங்கியதை அடுத்து அந்த தொகை 6ஆக அதிகரித்தது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எமது தேசிய முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினரை முறைப்பாடு செய்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு எதிராக இன்று முறைப்பாடு செய்துள்ளோம். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக இருந்தார். அங்கு அவருக்கு சம்பளம் கிடைக்கவில்லை. அவருடைய சம்பளம் கட்சியின் பொது நிதியத்துக்கே சென்றது. பின்னர் அவர் 6 வருடங்களாக அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் பாரிய சொத்துக்களை சேர்த்துள்ளார். அவர் கடுவல பகுதியில் 2 பெரிய வீடுகளை நிர்மாணிக்கின்றார். நிர்மாணித்து முடியும் போது 20 கோடி செலவாகும். அவரும் அவரது மனைவியும் மாவரமண்டிய பகுதியில் தொலைத்தொடர்பு நிலையம் ஒன்றை நடாத்தி மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்க்கையை கொண்டு சென்றார்கள். சில ஆடை தொழிற்சாலைகளின் பங்குதாரர்களாக இருந்தனர். அத்துடன் பாரிய தொலைக்காட்சி நாடக தயாரிப்பு நிறுவனத்தை நடாத்திச் செல்கின்றார். எனவே அவர் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளதால் அதனை தடுக்குமாறு குடியகழ்வு கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு அறிவியுங்கள். அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசமில் இதனை குறிப்பிட்டார். විශ්වාස කළා ජාතික නිදහස් පෙරමුණ විදියට මෙම දිනසීයේ වැඩපිළිවෙලේ தேசிய சுதந்திர முன்னணி என்ற வகையில் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எவ்வித தடையும் ஏற்படுத்தாது முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். அது மட்டுமல்ல, மக்கள் சார்பில் இந்த விடயங்கள் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றதா என்பதையும் அவதானிப்போம். பிரதமர் நீதியரசரை பலவந்தமாக அகற்றுவதற்கு பலர் முயற்சி செய்கின்றார்கள் என்பதும் எமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்சவை பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கைது செய்வதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன என்பதும் எமக்கு தெரியும். இது போன்ற விடயங்கள் நல்லாட்சியில் இடம்பெற முடியாது என்று நாம் கூறுகின்றோம். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று முறைப்பாடு ஒன்றை முன்வைத்தார். வெளிவிவகார அமைச்சரோடு சட்டத்தரணிகள் சிலரும் சென்றிருந்தனர். 8 වෙනිදා රාත්‍රියේ ජනාධිපතිවරණයේ ප්‍රතිඵල ගණන් කරන්නට පටන් ගත්තයින් පසුව 8ஆம் தேதி இரவு வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நள்ளிரவு 1 மணியளவில் அலரி மாளிகையில் சதித்திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவசரகால சட்டத்தை பிறப்பித்து வாக்கெண்ணும் நிலையத்துக்கு ராணுவத்தை அனுப்பி சுற்றி வளைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல் ஆணையாளரையும் தேர்தல் செயலகத்தையும் பனாகுட ராணுவ முகாமின் ராணுவத்தை அனுப்பி சுற்றி வளைக்கும் மிகவும் அபாயகரமான செயற்பாடு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த செய்திகள் மூலம் அறிய கிடைக்கின்றது. எனினும் இந்த பாரிய சதித்திட்டம்
போலீஸ் மா அதிபர், ராணுவ தளபதி மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரின் தலையீட்டில் நிறுத்தப்பட்டுள்ளது. 4 மணியளவில் இவர்கள் சட்டமா அதிபரை அழைத்து வர முற்பட்டுள்ள போதிலும் இது சட்டவிரோதமானது என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று சட்டமா அதிபர் கூறியுள்ளார். මේ නීති විරෝධී ක්‍රියාවක්කට එතුමාගේ සහයෝගය කිසිසේත්ම ලබා දෙන්නට බැහැ කියලා. ඒක බරපතල වරදක්. එතුමා හිටියානම් இது பாரிய தவறாகும். அவர் அங்கு இருந்ததாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்விடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் அது உறுதியாகுவதாக நான் நினைக்கின்றேன். ඒ බව සනාථ වෙනවා. தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியில் ரவிராஜ் மற்றும் லசந்த விக்ரமதுங்க ஆகியோர் தமது இன்னுயிரையே தியாகம் செய்துள்ளதாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் குறிப்பிடுகின்றார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அரசு செய்வதற்கான உரிமை இருக்கின்றது, யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது, அதை மறுக்க மாட்டோம். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றக்கூடிய அந்த கொடுமைகள், கொள்ளைகள், ஊழல் ஆகிய அனைத்துக்கும் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். அவரும் குடும்பத்தாரும் பதில் சொல்லியாக வேண்டும் என்று கூறி வைக்க விரும்புகின்றோம். இதை மறந்து செயல்பட வேண்டாம் என்று கூறி வைக்க விரும்புகின்றோம். அரசியல் செய்யலாம் அவர், ஆனால் அரசியல் என்பது இனவாதத்தை, மதவாதத்தை, தீவிரவாதத்தை, அரசு பயங்கரவாதத்தை அடிப்படையாக கொண்டது இருக்கக்கூடாது. இந்த வெற்றிக்கு பின்னாலே பாரி வரலாறு இருக்கின்றது, யாரும் மறந்துவிட முடியாது. நண்பர் ரவிராஜ், நண்பர் லசந்த விக்ரமதுங்க ஒரு தங்களது இன்னுரை காணிக்கையாக்கி இருக்கின்றார்கள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் முன்னாள் பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இப்பே நாம் ஆட்சியில இருக்கோம், நான் ஆட்சியில் இருக்கேன், இந்த அரசாங்கத்தில் இருக்கோம். ஆகவே நான் அரசாங்கம் தான், நானும் மைத்திரிபால ஆட்சியில இருக்கேன். என்னுடைய வந்தால் எதிர்கட்சி மாதிரி இருக்க மாட்டேன். நான் 29 பட்ஜெட்டை கொண்டாட ஜனாதிபதி உடனடியாக கையெழுத்தி நான் முதலாவது ஆதரவு பட்ஜெட்டுக்கு இப்பவும் சொல்றேன். நான் 29 பட்ஜெட் வந்த உடனே பட்ஜெட்டுக்கு நான் முதலாவது கையெழுத்தி என்னுடைய ஆதரவு கொடுப்பேன். ஆகவே நான் ஆட்சி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் காலத்தில் கொழும்பில் ஈடுபட்ட 2 வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் காணிகளில் மண் நிரப்புகின்ற நிறுவனம் ஒன்றிலிருந்து வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். 2014 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி வெள்ளம்பிட்டிய உமகிலிய மைதானத்தில் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று இடம்பெற்றது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான தெமட்டகுடா பகுதியைச் சேர்ந்த தயகாந்த பெரேரா எனும் பிந்து என்பவரே இந்த குழுவை வழிநடத்தியிருக்கின்றார். பின்னர் ஒரு தடவை ப்ளூமேண்டல் பகுதியில் சில போலீஸ் அதிகாரிகள் கடமையில் இருந்த போது சிலர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். அதன் பின்னர் இது தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற செயற்பாடு என போலீசார் அறிவுறுத்திய பின்னர் அவர்கள் பின்வாங்கி சென்றுள்ளனர். பின்னர் 6 வாகனங்களில் அந்த இடத்திற்கு வந்துள்ளனர். அங்கிருந்த போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்ய முற்பட்டுள்ளனர். அதற்காக 6 வாகனங்களில் வந்துள்ளார்கள். இதில் பந்து என்பவரும் வந்துள்ளார். அவருடன் மேலும் சிலர் வருகை தந்துள்ளனர். காணிகளில் மண் நிரப்புகின்ற நிறுவனம் ஒன்றிலிருந்து வந்ததாகவும் அந்த நிறுவனத்தின் முகாமையாளர் இவர்களுக்கு நிதியுதவி செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த வாகனங்களையும் அதேபோன்ற துப்பாக்கிகளையும் வழங்கியமை தொடர்பில் அந்த நிறுவனத்தின் முகாமையாளரை கைது செய்துள்ளோம். அவர் இலங்கை கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் ஒருவராவார். அவரிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றும் 2 மெகசின்களும் 9 மில்லிமீட்டர் ரக 47 ரவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் 3 இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பல பகுதிகளில் உள்ள காணிகளுக்கு மண் நிரப்பும் நிறுவனங்களின் உரிமையாளர்களை கைது செய்யவிருந்த போது பிந்து என்பவர் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இவர் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டிய உமகிலிய மைதானத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்தே அவர் ஆஜராகியுள்ளார். අත්අඩංගුවට ගනු ලැබුවා. ඉන්දුගේ සිද්ධිය සම්බන්ධයෙන් ආරක්ෂක සමාගම ආරක්ෂක හා නාගරික සමාජාධිකාරිය සමාගම. ඔව් එය ආරක්ෂක නාගරික සංවර්ධන අමාත්‍යාංශයේ යටතේ පවත්වාගෙන ගිය සමාගම. இதேவேளை வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில் போதைப்பொருள் விநியோகத்தை செயற்படுத்திய வெலை சுதா கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவித்தார். ඔහු විජේසිංහ ආරච්චිලාගේ සුනිල් සංජීව යන නමින් වෙනත් රටකට යාමට ගුවන්ගත වීමට සිටි අවස්ථාවක තමයි මේ පුද්ගලයාව අත්අඩංගුවට ගනු ලැබුවේ. அவர் விஜயசிங் ஆரச்சிலாகே சுனில் சஞ்சீவ எனும் பெயரில் வேறொரு நாட்டிற்கு செல்ல முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டவுடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். தற்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு இன்று விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர். இந்த சந்தேக நபர் தான் வெலே சுதா. வங்கிகளில் வெவ்வேறு கணக்குகளில் 200 மில்லியன் ரூபாய் காணப்படுகின்றது. அவற்றை பணச்சலவை சட்டத்தின் கீழ் அரச உடைமையாக்குவதற்காக உயர் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியுள்ளோம்.
அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு அல்லது அவற்றின் ஊடாக விசாரணைகள் மேற்கொண்டு போதைப் பொருள் விநியோகத்தில் தொடர்பு பட்டவர்களின் தகவல்களை எதிர்வரும் வாரங்களில் வெளிப்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோம். உழுதுண்டு வாழும் விவசாயிகளுக்கும் இயற்கை கடவுள் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்துக்களின் பாரம்பரிய பண்டிகையே உழவர் திருநாள். உழவர் திருநாளான தைப்பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் தயாராகி வரும் காட்சிகள் எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவானது. யாழ்ப்பாணத்தின் சங்கானை மற்றும் மானிப்பாய் பகுதிகளில் உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கான ஆயத்தங்கள் களை கட்டியுள்ளன. கிளிநொச்சி மலையாளபுரம் அம்மன் கோவிலில் 1008 பானைகளில் பொங்குவதற்கான ஏற்பாடுகளில் மக்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவில் பெய்த அடைமழையின் காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வரும் நிலையிலும் தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர். வவுனியா மாவட்டத்திலும் மக்கள் அதிகளவில் புத்தாடைகள் மற்றும் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் கொள்வனவில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் உழவர் திருநாளை வரவேற்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலையிலும் தைத்திருநாளை முன்னிட்டு வியாபார நடவடிக்கைகள் களை கட்டியுள்ளன. மாவட்டத்திலும் வெள்ள நிலைமையிலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரும் மக்கள் உற்சாகத்துடன் பொங்கலை வரவேற்பதற்கு தயாராகி வருகின்றனர். ஹட்டன் நகரிலும் வழமை போல பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் களை கட்ட ஆரம்பித்துள்ளன. அம்பாறை மாவட்டத்திலும் இயற்கையை வணங்கும் தைத்திருநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கொழும்பு நகரில் உழைப்பை போற்றும் உழவர் திருநாளை கொண்டாடும் வகையில் மக்கள் முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சரான சிறிசேன குரேவை இன்று சந்தித்தார். தலங்கம பகுதியில் அமைந்துள்ள சிறிசேன குரேயின் வீட்டுக்கு சென்று அமைச்சர் சஜித் பிரேமதாச ஆசி பெற்றுக் கொண்டார். ரணசிங்க பிரேமதாசுடன் இணைந்து அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தலைமைத்துவம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் சிறிசேன குரவை சந்தித்து அவரின் ஆசையை பெற்றுக் கொண்டேன். மக்களின் நெருங்கிய தொழிலாளியாக எனது பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறிசேன குரையை இன்று சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டேன். தமது அடுத்த கட்ட செயற்திட்டங்கள் தொடர்பிலும் அமைச்சர் சஜித் பிரேமதாச இங்கு கருத்து தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் பாரிய வீடமைப்பு அபிவிருத்தி திட்டம் ஒன்றை முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். கிராமம் மற்றும் நகரங்களிலும் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் அபிவிருத்தி யுகம் ஒன்றை முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். வவுனியா மாவட்டத்தில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
கடந்த மாதம் பெய்த மழையின் காரணமாக உள்ளூர் மரக்கறிகளின் செய்கை அழிவடைந்துள்ள நிலையில் வெளிமாவட்டங்களிலிருந்தே சந்தைக்கு மரக்கறிகள் கொள்வனவு செய்யப்பட்டு வருகின்றன. தம்புள்ள மரக்கறி சந்தையிலிருந்தே அதிகளவான மரக்கறிகளை கொள்வனவு செய்து வருவதாக வவுனியா நகர மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடும் வியாபாரிகள் இதனால் தமது வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மரக்கறிகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த விலையா வித்த பூசணிக்காயே 80 ரூபா கிலோ. ஆக மற்ற ஊர்ல வெங்காயம் சாமான் எல்லாம் விலை கூட தான், என்ன செய்யறது, அதுகளை தான் வாங்க வேண்டியதா இருக்குது. மக்கள் வாங்கவும் இல்லாம இருக்கு, நாங்க விற்கவும் இல்லாம இருக்கு. மக்கள்கிட்ட கஷ்டங்களை இன்றைக்கு தான் தெரியுது எங்களுக்கு. வந்து நல்லால் பட்டு ஏதோ அவங்கள்ட்ட உள்ள 1/4 கிலோ 1/2 கிலோ பண்ணி கொண்டு போறாங்க. இனி விளையாட்டுச் செய்தி. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளரான சுரங்க லக்மால் விளையாடுகின்றமை கேள்விக்குறியாகியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் மைக்கேல் டிசோய்சா ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு இதனை தெரிவித்தார். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹெமில்டனில் நாளை நடைபெற உள்ளது. பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் இந்த போட்டி இலங்கை நேரப்படி நாளை காலை 6:30 அளவில் ஆரம்பமாக உள்ளது. நாம் தற்போது ஹாமில்டன் நகரில் இருக்கின்றோம். நாளைய போட்டி நியூசிலாந்து நேரப்படி பிற்பகல் 2 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. அணியின் சகலரும் தயாராக உள்ளனர். சுரங்க லக்மால் மாத்திரமே இன்னும் பூரண தகுதி பெறவில்லை. நாளை மைதானத்துக்கு சென்ற பின்னரே இறுதி 11 கொண்ட அணி தேர்வு செய்யப்படும். இதேவேளை நியூசிலாந்து அணி வீரர்களான டிம் சவுத்தி மற்றும் கேன் வில்லியம்சன் ஆகியோர் உபாதை காரணமாக நாளைய போட்டியில் இடம்பெற மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சில நாட்களாக சர்வதேச போட்டிகளில் பங்கேற்காதிருந்த முன்னாள் அணித்தலைவர் டேனியல் வெட்டோரி நாளைய போட்டியில் விளையாடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7 போட்டிகள் கொண்ட இந்த சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் நியூசிலாந்து முன்னிலை வகிக்கிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 இடம்பெறும். வணக்கம்.